யூபிஎஸ்சி இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸருக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நர்சிங்க்கு ஏதாவது வேகன்சி வந்தால் சொல்லுங்கள், அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் இதில் எதுவும் வேகன்சி வந்தால் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மற்றவங்களும் நர்சிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. என்னென்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிலாம் எல்லாருமே ஜென்ரலாக மினிமம் 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன் அல்லது டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி காமனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குரியது. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குரிய வேக்கன்சி இதில் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதை விட காம்படிஷன் கம்மியாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ நர்சிங் முடித்தவங்களாம் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குரிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி, போஸ்ட் நேம் வந்து யூபிஎஸ்சி இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர். ஓகேங்களா? இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர். இதில் வேக்கன்சி வந்து 1930 வேக்கன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 27 மார்ச் 2024. 27 மார்ச் 2024. எப்போவுமே 1 வீக்காவது அட்லீஸ்ட் முன்னாடி எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் வந்து சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000. ஓகேங்களா? 44,900 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45,000. கேட்டகரி யூபிஎஸ்சி இஎஸ்ஐசி நர்சிங் தான். இந்தியாவில் தான். அஃபிஷியல் வெப்சைட் வந்து upsc.gov.in அப்படின்னு போனீங்கனாலே அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் இருக்கும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகினில் டைரெக்டாக போய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. யூபிஎஸ்சி நர்சிங் ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் மார்ச் 2024 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7th மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எப்போ எண்ட் ஆக போகுது? 27 மார்ச். அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எக்ஸாம் டேட்டு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகிறது, அது எல்லாமே இனிமேல் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அல்லது ஓபிசி கேட்டகரிக்கு 25 rupees, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 25, எஸ்சி எஸ்டின்னா 0. அவங்களுக்கு பேமெண்ட் எதுவும் கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை ஆன்லைன் யூபிஐ அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 30 இருக்கணும். அது எப்போ? ஆஸ் ஆன் 27/3/2024. நீங்கள் அந்த ஏஜ் கால்குலேட்டர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஏஜ் கால்குலேட்டரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும், இந்த டேட்டுக்கு உங்களுக்கு என்ன வயசு வருது அப்படிங்கிறதையும், கீழே இந்த டேட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு உங்களுக்கு என்ன வயசு வரும் அப்படிங்கிறதும் அதில் காமிச்சிரும். ஸோ அதில் காமிக்கும்போது அதில் வந்து 18லேருந்து 30s இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா ஆஸ் பர் த authority rules. ஃபார் மோர் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில் போய் டைரெக்டாக நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ யூபிஎஸ்சி இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸர் எலிஜிபிலிட்டி வந்து டோட்டல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1930 மறுபடி பார்த்தது தான். எலிஜிபிலிட்டி என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் வித் 1 year படிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பெட்டர் தான். ரெஜிஸ்டர்ட் இன் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில், அதாவது ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பிஎஸ்சி நர்சிங் அல்லது ஜிஎன்எம் 1 year படிச்சிருக்கணும். ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1930 வேக்கன்சி இருக்குது. 1930 வேக்கன்சி இருக்குது. தேங்க்யூ.